ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? வாணி தேதி 17/10/2020. பாபா சொல்கிறாங்க, மீठी बच्चे तुम्हें एक एक को परिस्तानी बनाना है. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஒவ்வொரு ஆத்மாவையும் சொர்க்கவாசியாக ஆக்க வேண்டும். தும்ஹோ சப்கா கல்யாண் கர்னே வாலே, நீங்கள் அனைவருக்குமே நன்மை செய்யக்கூடியவர்கள். துமாரா கர்த்தவ்ய ஹே கரிபோக்கு சாக்கார் பனானா, உங்களுடைய வேலையை என்ன? ஏழைகளை செல்வந்தராக ஆக்க வேண்டும். கேள்வி கேட்குறாங்க பாபா. பாப்கா கௌன்சா நாம் பல் சாதாரண ஹே லேக்கின் கர்த்தவ்ய பகுத் மகான் ஹே. பாபாவுடைய எப்படிப்பட்ட பெயரானது சாதாரணமாக இருக்கின்றது, ஆனால் அவர் செய்யக்கூடிய அந்த கர்த்தவியமானது மிகவும் உயர்ந்ததாகும். பதில் சொல்கிறாங்க பாபா. பாபாக்கு கேத்தே பாக்வான் கிவையா, பாபாவுக்கு என்ன சொல்லப்படுகிறது? தோட்டக்காரர் என்றும் படகோட்டி என்றும் அவருக்கு சொல்லப்படுகிறது. இந்த பெயரானது சாதாரணமாக இருக்கின்றது. ஆனால் பாபா என்ன செய்கிறாங்க? கடலில் மூழ்கி கொண்டிருக்கக்கூடியவர்களை கரை சேர்க்கக்கூடிய காரியத்தை பாபா செய்கின்றார். இது எவ்வளவு மகான் காரியமாகும்! மூழ்கி தவிக்கக்கூடியவர்களை காப்பாற்றி கரை சேர்க்கிறது எவ்வளவு மகான் காரியமாகும். அந்த காரியத்தை படகோட்டி பாபா செய்துட்ருக்கிறார். जैसे तैरने वाले तैराक एक दो को हाथ में हाथ दे पार ले जाते हैं. பாபா சொல்கிறாங்க, எப்படி நீந்த தெரிந்தவர்கள் நீச்சல் அடித்து என்ன பண்ணுவாங்க? ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கை கொடுத்து கரை சேர்த்துருவாங்க. ऐसी बाप का हाथ मिलने से तुम स्वर्गवासी बन जाते हो. அதே போல் இந்த விஷக்கடலில் மூழ்கி கொண்டிருந்த நமக்கு பாபாவுடைய கை கிடைத்ததினால் நாம் சொர்க்கவாசியாக ஆகிவிடுகின்றோம். अभी तुम भी मास्टर के भैया हो. இப்பொழுது நீங்களும் எப்பேற்பட்டவர்கள் என்றால் மாஸ்டர் படகோட்டி ஆவீர்கள். तुम हर एक की नैया को पार लगाने का रास्ता बताते हो. நீங்கள் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் வாழ்க்கை என்ற படகை கரை சேர்ப்பதற்கு வழியை கூறுகின்றீர்கள். அதனால் நீங்கள் யார்? மாஸ்டர் படகோட்டி. ஓம் சாந்தி. याद में तो बच्चे बैठे ही होंगे. குழந்தைகள் நினைவில் அமர்ந்திருப்பீர்கள். பாபா சொல்கிறாங்க, தன்னைத்தானே நீங்கள் ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். எசினி பிகர் தேஹ் பெட்டியோ, நீங்கள் தேகம் இல்லாமல் அமர்ந்திருக்கிறீங்க இல்லையே, தேகத்தோடு தான் அமர்ந்திருக்கிறீங்க. அதனால் தேகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் ஆத்மா என்ற நினைவில் அமர வேண்டும். परंतु बाप कहते हैं देह अभिमान छोड़ देही अभिमानी बनकर बैठो. தேக அபிமானத்தை விட்டு தேகி அபிமானி ஆகி அமருங்கள். நான் யார் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடாது. நான் யார் தெரியுமா, நான் எப்படி தெரியுமா, நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, அந்த நினைவில் நீங்கள் அமர்ந்திருப்பது கூட தேக அபிமானமாகும். அடுத்து சொல்கிறாங்க பாபா, தேகி அபிமானியாக இருப்பது சுத்தமான நிலை, தேக அபிமானத்தில் இருப்பது அசுத்தமான நிலை. அப்போது முரளி எப்பேற்பட்ட முரளி நம்ம கேட்டுட்ருக்குறோம். அப்போ நம்ம அமர்ந்திருக்கக்கூடிய மனப்பான்மையும் உணர்வும் கூட சுத்தமான உணர்வாக இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த சுத்தமான ஞானம் கூட நமக்கு புரியும். சுத்தமான ஞானத்தினுடைய டேஸ்ட்டை நம்ம உணர முடியும், சக்தியை நம்ம பெற முடியும். தும் ஜான்தி ஹோ देही अभिमानी बनने से हम शुद्ध पवित्र बन रहे हैं. இது நமக்கு தெரியும். தேகி அபிமானி ஆகுவது மூலமாக நாம் சுத்தமானவர்களாக பவித்திரமானவர்களாக ஆகி கொண்டிருக்கின்றோம். தேக அபிமானத்தில் வரும்பொழுது அசுத்தமானவர்களாக அப்பவித்திரமானவர்களாக ஆகிவிட்டோம். புகார் திபியே, அழைக்கப்பட்டதும் எப்படி அழைத்திருக்கிறோம்? பகவானை பத்தித்து பாவனனே வாங்க. இந்த உலகம் பாவனமான உலகமாக இருந்தது, இப்போ பதீதமான உலகமாக இருக்கிறது. மீண்டும் இந்த உலகம் தூய்மையான உலகமாக அவசியம் ஆகிவிடும்.
சிருஷ்டி சக்கர ஃபிரேகா. என்ன சொல்கிறாங்க பாபா? மீண்டும் இந்த உலகம் பாவனமான உலகமாக அவசியம் ஆகிவிடும். எப்படி ஆகிவிடும்? ஏன்னா சிருஷ்டி சக்கரமானது சுற்றிட்டே இருக்கிறது. जो इस सृष्टि चक्र को जानते हैं उनको कहा जाता है स्वदर्शन चक्रधारी. யார் இந்த சிருஷ்டி சக்கரத்தை பற்றி அறிந்திருக்கின்றார்களோ அவர்களைத்தான் ஸ்வதர்ஷன சக்கரதாரி என்று சொல்லப்படுகிறது. तुम हर एक स्वदर्शन चक्रधारी हो. நீங்கள் ஒவ்வொருவருமே स्वदर्शन चक्रधारीகள். स्व आत्मा को सृष्टि चक्र का ज्ञान मिला है. ஆத்மாக்களாகி நமக்கு சிருஷ்டி சக்கரத்தை பற்றிய ஞானமானது கிடைத்திருக்கிறது. ஞானம் உங்களுக்கு யார் கொடுத்தா? जरूर वो भी स्वदर्शन चक्रधारी होगा. सिवाय बाप की दूसरा कोई मनुष्य सिखला न सके. இந்த ஞானத்தை பாபா தவிர வேறு எந்த மனிதனாலும் கற்றுத்தர முடியாது. பாபா சுப்ரீம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். கேத்தி பச்சி தும் தேகி அபிமானி பனோ. பாபா என்ன சொல்கிறாங்க? குழந்தைகளே, நீங்கள் தேகி அபிமானியாக ஆகிவிடுங்கள். சத்தியமே ज्ञान अथवा शिक्षा देने की दरकार नहीं रहेगी. சத்தியுகத்தில் அந்த ஞானத்தை கொடுக்க வேண்டிய, இது போன்ற கல்வி கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அங்கே பக்தியும் இருக்காது. ஞானத்தின் மூலமாக ஆஸ்தி கிடைக்கின்றது. பாபா ஸ்ரீமத்து கொடுக்கின்றார். ऐसे तुम श्रेष्ठ बनेंगे. பாபா கொடுக்கக்கூடிய ஸ்ரீமத்தினால நம்ம என்ன ஆகிடுறோம்? அப்படி சிரேஷ்டமானவர்களாக ஆகிவிடுகின்றோம். तुम जानते हो हम कब्रिस्तान थे, अब आप श्रेष्ठ परिस्तानी बनाते हैं. பாபா சொல்கிறாங்க, இதுவும் நம்ம தெரிஞ்சிட்ருக்குறோம். நம்ம சுடுகாட்டில் இருந்தோம், நரகத்தில் இருந்தோம். இப்போ பாபா சிரேஷ்டமான ஸ்வர்க்கவாசிகளாக ஆக்குகிறார். இந்த பழைய உலகம் சுடுகாடாக ஆகிவிடும். மிருத்திலக்கு கபிரிஸ்தான் ஹி கहेंगे. இது மரண உலகம். ஏன்னா எங்கே பார்த்தாலும் மரணமே மரணம் தானே இருக்கிறது. அதனால் பாபா என்ன சொல்கிறார்? இந்த மரண உலகத்தை சுடுகாடு என்று தான் சொல்லணும். சொர்க்கத்தை பரிஸ்தான் கபிரிஸ்தான் அப்படின்னு சொல்லப்படுது. பரிஸ்தான்னா ஸ்வர்க்கம், புது உலகத்தை சொல்லப்படுகிறது. கபிரிஸ்தான் அப்படின்னா இந்த கலியுகத்தை சொல்லப்படுகிறது, சுடுகாடு. ड्रामावीन रहस्यतियम बाबा पुरी विकर. ये सारी सृष्टि को बम्बोर कहा जाता है. बाबा ने समझाया सारी सृष्टि पर इस समय रावण का राज्य है. बाबा पुरी வைத்திருக்கிறார். முழு சிருஷ்டியிலுமே இந்த நேரம் ராவண ராஜ்யமானது இருக்கின்றது. தசரா भी मनाते हैं. தசராவும் கொண்டாடுறாங்க. தசரா வரப்போகுது இல்லையா, நவராத்திரி வரப்போகுது இல்லையா, அதனால் பாபா நினைவுபடுத்துகிறார். அந்த தசரா கொண்டாடும் போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. बाप कहते हैं सब बच्चों को दुख से छुड़ाने मुझे भी पुरानी रावण की दुनिया में आना पड़ता है. பாபா என்ன சொல்கிறாங்க? அனைத்து குழந்தைகளையும் துக்கத்திலிருந்து விடுவிப்பதற்கு நான் பழைய ராவணனுடைய உலகத்தில் வர வேண்டியதாக இருக்கிறது. एक कथा सुनाते हैं. ஒரு கதை சொல்கிறாங்களா? कोई नहीं पूछा पहले तुमको सुख चाहिए दुख. யாரோ ஒருவர் கேட்டாராம், உங்களுக்கு ஃபஸ்ட்டு சுகம் வேணுமா அல்லது துக்கம் வேணுமா அப்படின்னு கேட்டாங்களா? தோ போலா சுக்கு சாயே. அப்போ ஒரு பதில் என்ன சொன்னாங்களா? எங்களுக்கு சுகம் வேணும் என்று கோரினார்களா? அப்படி ஒரு கதை சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறார் பாபா. சுக்குமே ஜாயங்கி துவா கோய் எமுதூத் ஆதி ஆனே சகேங்கே. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் சுகமான உலகத்துக்கு சென்ற பிறகு அங்கே யமதூதர்களெல்லாம் வரவே முடியாது. யமதர்மனுக்கு அங்கே வேலையே கிடையாது. அப்போ எப்படிப்பட்ட உலகத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோன்னு நினச்சி பாருங்க. அங்கே போயிட்டோன்னா யமதூதனுக்கு வேலையே இல்லை. ஏபிக்கு கஹானி ஹே, இதுவும் ஒரு கதை தான். பாப் பத்லாத்தே ஹே சுகுதாமே கபி கால் ஆத்தா நீ ஹே. பாபா சொல்கிறார், சுகதாமத்தில் காலன் வருவதே கிடையாது. அந்த சுகதாமமானது அமரபுரியாக ஆகிவிடுகின்றது. தும் மிருத்தி பர் ஜீத் பார்த்தியோ. அடுத்து என்ன சொல்கிறார் பாபா? நீங்கள் மரணத்தை வெற்றி அடைகின்றீர்கள்.
மரணத்தை வெற்றி அடைகிறதுனால மரணமே இல்லாத உலகமாகிய அமர லோகத்துக்கு நம்ம சென்று விடுகின்றோம். அதனால் அங்கே யமதர்மனும் கிடையாது, எந்த காலனும் கிடையாது. தும் கித்னி சர்வசக்திவான் பன்த்தியோ, பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளவு சர்வசக்திவான் ஆகிறீங்க இப்போது. वहाँ कभी ऐसे नहीं कहेंगे फलाना मर गया, मरने का नाम ही नहीं है. அங்கே இன்னார் இறந்து விட்டார்கள் அப்படின்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. இறப்புங்கிற பேரே கிடையாது. ஏக் சோலா பதல்கா தூசரா இல்லையா. ஆனால் ஆத்மா என்ன பண்ணும், ஒரு சட்டையை கட்டிட்டு இன்னொரு சரீரம் என்ற சட்டையை போட்டுக்கொள்ளும், அவ்வளோதான். ஆனால் அதுக்கு பேர் இறப்புங்கிற பேர் இருக்காது. உதாரணம் என்ன சொல்கிறாங்க பாபா, எப்படி பாம்பு தன்னுடைய தோலை உரிச்சிட்டு போயிடுது, இன்னொரு தோலை போட்டுக்குது, அதே போல தான் தும்பி புராணி காலிச்சோடு நெய் கால் அட்டாச் சரீரமே ஆயங்கி. அதே போல் நீங்கள் குழந்தைகளுக்கு கூட பழைய சட்டையை கழட்டிவிட்டு புது சட்டை, அதாவது புது சரீரத்தில் ஜென்மம் எடுப்பீர்கள். அங்கே சத்தியுகத்தில் 5 தத்துவங்களும் கூட சத்தோ பிரதானமாக இருக்கின்றது. அனைத்து பொருளுமே சத்தோ பிரதானமாக ஆகிவிடும். ஒவ்வொரு பொருளும் கூட, பழங்கள் மற்ற எல்லாமே கூட பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறார் பாபா. சத்திக்கு கஹாயி ஜாத்தாஹி ஸ்வர்க, சத்தியுகத்தை ஸ்வர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. அங்கே நாம் செல்வந்தர்களாக இருந்தோம். इन जैसा सुखी विश्व का मालिक कोई हो न सके. பாபா சொல்கிறாங்க, இவர்களை போல உலகத்துக்கே அதிகாரிகள், சுகமான அதிகாரிகள் யாருமே இருக்க முடியாது. அபி தும் ஜான்டியோ ஹம் ஹி ஏ தே. இப்போ நாம் தெரிஞ்சிட்ருக்குறோம், நாம் கூட இவர்களை போல தான் இருந்தோம். யாரை போல? லக்ஷ்மி நாராயணரை போல தான் இருந்தோம். உலகத்துக்கே எஜமானன் லக்ஷ்மி நாராயணா. ஆனால் அவர்களை போல் ஒரு சுகமான எஜமானன் யாரும் இருக்க முடியாது. பாபா சொல்கிறாங்க, நீங்களும் இப்போ சந்தோஷமாக இருங்க. ஏகைக்கு பரிஸ்தானி பண்ணா போத்துக்கு கல்யாணம் கர்னா. நாம் என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஆத்மாவையும் சொர்க்கவாசியாக ஆக்க வேண்டும், அநேகருக்கு நன்மை செய்ய வேண்டும். போத் சாவுக்கார் பன்ட்டியோ ஓ சப் கரீப். நீங்கள் மிகவும் செல்வந்தராக ஆகின்றீர்கள், மற்ற எல்லாருமே ஏழைகளாக இருக்கிறாங்க. ஜப் தக் துமாரி ஹாத் மே ஹாத் ந மிலே தப் தக் ஸ்வர்கவாசி பன்ன சகே. எதுவரை கையோடு கை உங்களுக்கு கிடைக்கவில்லையோ அதுவரை நீங்கள் சொர்க்கவாசியாக ஆக முடியாது. சொர்க்கவாசி ஆகுவதற்கு யாரோட கை கிடைச்சிருக்கு? பாபாவோட கை கிடைச்சிருக்கு. எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாபா. எப்படி நீச்சல் அடிக்கிறவங்க யாராவது தண்ணியில் மிதந்து போயிட்டுருக்குறாங்க, கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, தவிச்சிட்ருக்காங்கன்னா ஒரு கை கொடுத்து என்ன பண்ண முடியும், அவங்கள காப்பாற்ற முடியும். அதுபோல் விஷக்கடலில் மூழ்கி தவித்து கொண்டிருந்த நமக்கு பாபாவுடைய கை கிடைத்து விட்டது. பாபா கை கிடைச்சதுனால நம்ம என்ன ஆகிட்டுருக்குறோம், சொர்க்கவாசி ஆகிட்டுருக்குறோம். பாப்கா ஹாத் தூ சப்கோ நஹீ மில்தா ஹை. பாபாவுடைய கை அனைவருக்கும் கிடைப்பது கிடையாது. யாருக்கு கிடைச்சிருக்கு பாபாவோட கை? உங்களுக்கு தான் பாபாவோட கை கிடைச்சிருக்கு. எப்படிப்பட்ட கைன்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். நம்முடைய வாழ்க்கைன்ற படகை கரை சேர்க்கக்கூடிய கை இந்த கை தான். இந்த கையை பிடிச்சா மட்டும்தான் நம்ம என்ன ஆக முடியும், கதி சத்கதியை பெற முடியும். தும்மாரா ஹாத் ஃபிர் மில்தா ஹை औरों நமக்கு பாபாவுடைய கை கிடைச்சிது, பாபா கையை பிடிச்சி கரை சேர்ந்துட்ருக்குறோம். அடுத்து என்ன சொல்கிறாங்க பாபா, நம்மோட கை பிறருக்கு கிடைக்கிறது. பிறர் என்ன பண்ணுறாங்க, பல ஆத்மாக்கள் நம்மோட கையை பிடிச்சி கரை சேர்றாங்க. ஒரு கஃபீர் மிலேகா அவரோக்கா, பிறருடைய கை அடுத்து இன்னும் பிறருக்கு கிடச்சிட்டே போ. இப்படி ஒருத்தர் என்ன பண்ணணும், பல பேரை காப்பாற்றக்கூடியவர்களாக ஆகிவிட வேண்டும். இதுதான் என்ன, அனைவருக்கும் நன்மை செய்வதாகும். தும்பி மாஸ்டர் கவையா ஹோ. எப்படி பாபா படகோட்டி, அதே போல் நீங்களும் குழந்தைகள் எப்பேற்பட்டவர்கள், மாஸ்டர் படகோட்டி. அநேகி கிவையா பன் ரஹே ஹே. அநேக படகோட்டிகள் இங்கு உருவாகி கொண்டிருக்கின்றார்கள். தும்மாரா தந்தாஹி ஏ ஹே. பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய தொழிலே இதுதான். எது?
படகோட்டி, நீங்கள் மாஸ்டர் படகோட்டி இல்லையா? ஒவ்வொரு ஆத்மாவையும் என்ன பண்ணணும்? கரை சேர்க்கறதுக்கு வழிகாட்டணும். இதுதான் உங்களுடைய வேலை. हम अरेकी की नैया पार लगाने का रास्ता बताए. நம் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் வாழ்க்கை என்ற படகை கரை சேர்ப்பதற்கு வழி சொல்ல வேண்டும். நீங்கள் படகோட்டியோட குழந்தை, என்ன ஆகணும்? படகோட்டி ஆகிடணும். பேர் பாருங்கள் எவ்வளோ சாதாரணமாக இருக்குது படகோட்டின்னா, ஆனால் வேலை பாருங்கள் எவ்வளோ பெரிய வேலை. तुम प्रैक्टिकल में देखते हो, तुम परिस्थान की स्थापना कर रहे हो. நாம் இப்போ எல்லாமே ப்ராக்டிக்கலாக பார்த்துட்ருக்குறோம். நாம் பரிஸ்தான் ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்துட்ருக்குறோம். तुम्हारे यादगार सामने खड़े हैं. பாபா சொல்றார், உங்களுடைய நினைவு சின்னமும் கூட உங்கள் கண் எதிரில் தான் இருக்கின்றது. நீச்சி ராஜியோ கி தபஸ்யா ஊப்பர் மே ராஜாயி கடி ஹே. நீங்கள் கீழே அமர்ந்து தபஸ்யா செய்கின்றீர்கள், மேலே உங்களுடைய ராஜ்யமானது காட்டப்பட்டிருக்கிறது. எங்கே காட்டப்பட்டிருக்கிறது? இது தல்வாடா கோவிலில் இது மாதிரி ஒரு அமைப்பு காட்டப்படுகிறது. இந்த தல்வாடா கோவில் கூட எவ்வளோ நல்ல கோவில். பாப் சப்கி தில் லெத்தே ஹே. பாபா அனைவருடைய உள்ளத்தையும் வெற்றி அடைகிறார், அனைவருக்கும் சத்கதி கொடுக்கின்றார். உள்ளத்தை கொள்ளை கொண்டவர் யார்? இத்தோடி கிஸ்கோ பத்தா ஹே. உள்ளத்தை கொள்ளை கொள்ளக்கூடியவர் யார் என்பது யாருக்கும் தெரியறதில்ல. தில்லு வாலா. தில்லுன்னா என்ன? உள்ளம். உள்ளத்தை கொள்ளை கொண்டவர் யார்? பாபா. பிரம்மா பாபாவுக்கும் தந்தை शिव बाबा. सबकी दिल लेने वाला बेहद का बाप ही होगा. அப்போ அனைவருடைய உள்ளத்தை வெற்றி அடைந்தவர் யார்? கொள்ளை கொண்டவர் யார்? எல்லையற்ற பாபாவாக தானே இருக்க முடியும். तत्व आदि सबका कल्याण करते हैं. तत्वங்களுக்கும் பாபா நன்மை செய்கிறார். ये भी बच्चों को समझाया है और धर्म वालों के शास्त्र आदि कायम है. இதுவும் குழந்தைகளுக்கு பாபா புரிய வைத்திருக்கிறார். மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்களுடைய சாஸ்திரங்களானது நிரந்தரமாக இருக்கிறது. இந்த தர்மத்துக்கு இந்த சாஸ்திரம் அப்படின்னு சரியாக இருக்கின்றது. तुमको ज्ञान मिलता ही संगम पर, फिर विनाश हो जाता. நமக்கு சங்கம யுகத்தில் தான் அந்த ஞானம் கிடைக்கிறது. और कुछ शास्त्र नहीं रहता. சங்கமயத்துக்கு பிறகு எல்லாமே விநாசம் ஆயிடுறது, எந்த சாஸ்திரமும் இருக்காது. சாஸ்திரமானது பக்தி மார்க்கத்தினுடைய அடையாளமாகும், இது தியானமாகும். ரெண்டுத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் பார்க்குறீங்க தானே. பக்தி அதாக है தேவி ஆதி की पूजा में कितना खर्च करते हैं. பக்தி என்பது அளவற்றதாக இருக்கின்றது. தேவிகளுக்கு பூஜை பண்ணுறாங்க, பூஜை செய்கிறதுக்கு எவ்வளவு செலவும் செய்கிறாங்க. பக்தி என்றாலே என்ன? செலவு தான். ஞானம் என்றாலே வரவு தான். சம்பாதிக்கிறது எங்கே சம்பாதிக்கிறோம்? ஞான மார்க்கத்தில் தான். பாபா ஒரு முரளியில் கேட்டார் இல்லையா, எவ்வளோ செல்வம் கொடுத்தனே, எவ்வளோ சொத்து கொடுத்தனே, எல்லாத்தையும் எங்கே கொண்டு போய் தொலைச்சிட்டு வந்தீங்க அப்படி கேட்டதுக்கு குழந்தைகள் என்ன பதில் சொன்னாங்க? பாபா கோயில் கட்டியே எல்லாம் செலவாகி போச்சு அப்படின்னு தானே குழந்தைகள் பதில் சொல்கிறாங்க. இப்போ பக்தி அப்படின்னாலே என்ன? செலவு. ஞானத்தில் எந்த செலவும் கிடையாது, வரவே வரவு தான். பாப் கேத்து இன்சி அல்பகால் கா சுக் ஹே. பாபா கூறுகிறார், இந்த பக்தி மூலமாக கிடைக்கக்கூடியது அல்பகால சுகமாகும். எப்படியெல்லாம் பாவனை வைக்கின்றார்களோ அந்த பாவனையானது நிறைவேறுகிறது, அவ்வளோதான். மற்றபடி ஆத்மா சத்தோ பிரதான நிலையோ புண்ணிய ஆத்மாவாகவோ பாவனமான ஆத்மாவாகவோ ஆகுவது கிடையாது. தேவி को सजाती सजाती कोई को साक्षात्कार हुआ बस बहुत खुश हो जाते हैं. தேவிகளை அலங்காரம் பண்ணுறாங்களா, அலங்காரம் பண்ணுறவங்களுக்கு அந்த தேவிகளுடைய நினைவே இருந்துகிட்ருக்கோம் இல்லையா. திடீர்னு என்ன ஆகிடுது, அவங்களுக்கு அந்த தேவியனுடைய காட்சி கிடைச்சிருது. அப்படி காட்சி கிடைச்சிருச்சுன்னா உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தேவியினுடைய தரிசனம் எனக்கு கிடைச்சிது, தேவியினுடைய காட்சி எனக்கு கிடைச்சிது, அப்படி குஷி அடைஞ்சிடுறாங்க. உடனே பாபா என்ன சொல்கிறாரு, அதில் லாபம் ஒன்றும் இல்லையே, அந்த காட்சி மூலமாக ஆத்மாவுக்கு எந்த விதமான நன்மை என்பது ஏற்பட போகிறது கிடையாது. அந்த குஷி கூட அல்பகால குஷி தானே. மீரா का भी नाम गाया हुआ है.
மீராவினுடைய பெயரும் கூட பாடப்பட்டிருக்கிறது. பகத் மாலா பனாஹே, ஃபீமேல் மே மீரா, பக்த மாலை, பக்தர்களுடைய மாலை இருக்கின்றது. அந்த மாலையில் முக்கிய மணியாக இருக்கக்கூடியவர்கள் யார்? பெண்களில் மீரா இருக்கின்றார். ஆண்களில் யார் இருக்கிறா? நாரதர். நாரதர் மிக ஒரு சிரோமணியுடைய பக்தன் என்று புகழ் பாடப்பட்டிருக்கிறது. तो बच्चों में भी नंबरवार हैं. எப்படி பக்தியில் பக்தர்கள் நம்பர் 1 நம்பர் 2 அப்படி இருக்கிறாங்களோ அதே போல் குழந்தைகளாகிய நீங்களும் கூட எப்படி இருக்கீங்கன்னு சொல்கிறார் பாபா. நம்பர்வார், வரிசை பிரகாரமாக தான் இருக்கிறீங்க. மாலா கி தானே तो बहुत है, மாலையில் மணிகள் நிறைய இருக்குது. ऊपर में बाबा फूल है, மேலே யார் இருக்கா? மாலையில் ஒரே ஒரு பூ யார்? பாபா. அடுத்து மாலையில் ஒரு ஜோடி காட்டப்பட்டிருக்குது. அந்த ஒரு ஜோடி யார்? மம்மா, பாபா. அடுத்து வரிசைக்கு பிரகாரமாக குழந்தைகள் இருக்கிறாங்க. फूल को सब नमस्ते करते हैं, एक एक दाने को नमस्ते करते हैं. மாலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மணியை தொட்டு என்ன பண்ணுறாங்க? வணங்குறாங்க. ஒவ்வொரு மணியை தொட்டு ஏதாவது நாமங்களை உச்சரித்து போற்றின்னு சொல்லுவாங்க, இல்லை நமக சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? வணங்குவாங்க. रुद्र यज्ञ रचते हैं तो उनमें भी जास्ती पूजा शिव की करते हैं. ருத்ர யாக வேள்வி படைக்கும் பொழுது அதுலேயும் கூட அதிகமாக சிவ் பாபாவுக்கு தான் பூஜை செய்யப்படுகிறது. சாலிகிராமத்துக்கு அவ்வளோ பூஜை நடக்கிறதுல அதிகமாக சிவலிங்கத்துக்கு தான் பூஜை செய்யப்படுகிறது. சாரா கியால் शिव की तरफ रहता है, முழு கவனமும் முழு சிந்தனையும் சிவனின் பக்கம்தான் இருக்கின்றது. क्योंकि शिव बाबा द्वारा ही सालिग्राम ऐसे तीखे बने हैं. கவனம் ஃபுல்லாக யார் மேலே செலுத்துகிறாங்க? சிவன் மேலே தான் செலுத்துகிறாங்க. சிவனுக்கு தான் பூஜை. அந்த சிவலிங்கத்துக்கு கீழே தான் சாலிகிராமங்களும் இருக்கும். யாக வேள்வி படைக்கப்படும் பொழுது அதில் கவனம் யாருக்கும் அதிகமாக போகிறது இல்லையா? ஏன்னா சிவபாபா மூலமாக தான் சாலிகிராமங்கள் கூட உயர்வானவர்களாக ஆகின்றார்கள். அதனால் முழு கவனம் எதில் செலுத்துகிறாங்க? சிவன் பக்கம்தான். जैसे अब तुम पावन बन रहे हो, पतित पावन बाप के बच्चे, तुम भी मास्टर पतित पावन हो. பாபா சொல்கிறாங்க, குழந்தைகள் இப்போ நீங்கள் பாவனமாயிட்டுருக்குறீங்க. நீங்கள் யாரோட குழந்தை தெரியுமா? பதீத பாவனன் பாபாவுடைய குழந்தைகள். அப்போ நீங்கள் யார்? மாஸ்டர் பதீத பாவனன். ரெண்டாவது மாஸ்டர் சொல்கிறார் பாபா. ஃபஸ்ட்டு மாஸ்டர் எதில்? படகோட்டி. ரெண்டாவது மாஸ்டர் எதில்? மாஸ்டர் பதீத பாவனன். பதீத்தத்திலிருந்து பாவனம் ஆகுவதற்கான வழியை நம்மை தவிர வேறு யாராலும் சொல்லவே முடியாது. அந்த பெருமை நமக்கு இருக்கணும், அந்த நஷா நமக்கு இருக்கணும். அந்த நஷா என்ன பண்ணும்? நிறைய சேவா பண்ணும். நாம் போய் யாரையும் பாவனை ஆக்க முடியாது. ஆனால் பாவனை ஆகிறதுக்கான சரியான வழியை நம்மால் தான் சொல்ல முடியும். அந்த அத்தாரிட்டியோடு நம்ம என்ன பண்ணணும்? அந்த வழியை சொல்லணும். अगर किसको रास्ता नहीं बताते हो तो भाई पैसे का पद मिल जाएगा. பாபா சொல்கிறாங்க, யாருக்குமே நீங்கள் வழி காட்டவே இல்லை, வழியே காட்டலை அப்படின்னா ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத பதவி தான் கிடைக்கும். பார்த்துக்கோங்க. फिर भी बाप से तो मिले हैं ना, ஏதோ ஒரு பதவி கிடைக்கும். அதுவும் எதனால் கிடைக்கும்? ஏன்னா பாபா சந்திக்கிறீங்க இல்லையா, பாபாவோட குழந்தைய ஆயிருக்கீங்க இல்லையா, அதுவும் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. सबका फादर वो एक है, அனைவருக்கும் தந்தை அவர் ஒருவர் தான். கிருஷ்ணரை அனைவருக்கும் தந்தை என்று சொல்ல முடியாது. கிருஷ்ணர் கிஸ்கா ஃபாதர் பனேகா? கிருஷ்ணர் யாருக்கு தந்தையாக முடியும்? கேள்வி கேட்குறாங்க பாபா. கிருஷ்ணக்கு ஃபாதர் नहीं कहेंगे, கிருஷ்ணரை ஃபாதர் என்று சொல்ல முடியாது. சிவபிதான்னு சொல்கிறோம், கிருஷ்ண பிதான்னு சொன்னால் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. बच्ची को फादर तोड़ी कह सकते हैं, குழந்தையை போய் தந்தை என்று சொல்ல முடியுமா? फादर तब कहा जाता है जब युगल बने बच्चा पैदा हो. அப்பா என்று எப்போ சொல்ல முடியும்? யுகல் ஆகணும், அந்த யுகல் மூலமாக குழந்தை ஜென்மம் எடுக்கணும். அப்போ தான் ஒரு குழந்தைக்கு அவங்க என்ன ஆக முடியும்? ஃபாதர் ஆக முடியும்.
बाकी कोई भी बुज़ुर्ग को बापूजी कह देते हैं. பாபா என்ன சொல்ல வராங்க, கிருஷ்ணரை அப்பா என்ற ஒரு பொழுதுமே சொல்ல முடியாது. ஏன்னா கிருஷ்ணரை எப்போதுமே குழந்தையாக தான் காட்டப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் அனைவருக்கும் தந்தையாக எப்படி ஆக முடியும்? ஆனால் யார் வயோதிகராக இருக்கிறாங்க, வயோதிகராக இருக்கக்கூடியவங்களே கூட சில பேர் என்ன சொல்கிறாங்க, பாपूजी அப்படின்னு சொல்கிறாங்க. ये शिव बाबा तो सबका बाप है. ஆனால் இந்த शिव बाबा எப்பேற்பட்டவர்? வயோதிகரை பார்த்து சில பேர் நீங்கள் எங்களுக்கு அப்பா போல் இருக்கீங்க, அப்பான்னு தான் நான் உங்களை கூப்பிடுவேன் அப்படிலாம் கூட சொல்கிறாங்க. அப்படிலாம் கூப்பிட்டுக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் அப்பாவாக முடியுமா? முடியாது. ஆனால் शिव बाबा எப்பேற்பட்டவர்? அனைவருக்கும் தந்தையாவார். காத்தே பிஹே பிரதர்ஹுட், சகோதரத்துவத்துக்கு புகழ் பாடப்பட்டிருக்கிறது. ஆனால் பகவான் சர்வவியாபி என்று சொன்னால் அதர் ஃபாதர்ஹுட் ஆகிவிடும். அல்ல, ஒரு பொழுதும் பகவானை சர்வவியாபி என்று சொல்லவே முடியாது. தும் பச்சோं को बड़ी बड़ी सभा में समझाना पड़ेगा. பாபா சொல்கிறாங்க, குழந்தைகள் நீங்கள் பெரிய பெரிய சபைகளில் சென்று புரிய வைக்க வேண்டியதாக இருக்கும். हमेशा कहाँ भी भाषण पर जाओ तो जिस टॉपिक पर भाषण करना है उस पर विचार कर मंथन कर लिखना चाहिए. எப்பொழுதாவது எங்கேயாவது நீங்கள் சொற்பொழிவு செய்ய செல்ல வேண்டியதாக இருந்தால் எந்த டாப்பிக்கில் ஞானம் சொல்லணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு டாபிக் எடுங்க. அதுக்கப்புறம் அந்த டாப்பிக்கை பற்றி சிந்தனை பண்ணுங்கள். அதுக்கு பிறகு அதை எழுதுங்க. என்ன சொல்ல போகிறீங்களோ அதை என்ன பண்ணுங்கள், எழுதுங்க. இவ்வளோ வேலை செஞ்சுட்டு போய் தான் நீங்கள் என்ன பண்ணணும், சொற்பொழிவு செய்ய வேண்டும். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, பாபா இந்த பாபா ஒன்றும் சிந்தனைலாம் பண்ண வேண்டாம். சிந்தனை யார் பண்ணணும்? புரிய வைக்க வேண்டிய நீங்கள் தான் செய்யணும். கல்ப பேலே ஜோ சுனாயா தா वो सुना कर जाएंगे. இந்த பாபா உட்காந்து எதுக்கு சிந்தனை பண்ண போகிறாரு? போன கல்பா என்ன சொன்னாரோ அதே போல் இப்போ அவர் என்ன பண்ணுவார், சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். இவர் உட்காந்து சிந்தனை பண்ணி சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. तुमको டாபிக் पर समझाना है. அல்ல, நாம குழந்தைகள் தான் ஏதாவது டாபிக் தலைப்பை எடுத்துக்கொண்டு புரிய வைக்க வேண்டும். पहले लिखकर फिर पढ़ना चाहिए. எவ்வளோ சொல்லி கொடுக்குறாரு பாருங்கள் பாபா. சும்மா போய் நீங்கள் ஞானம் சொல்லிட்டு வந்தால் போதாது. ஒரு பெரிய சபையில் போய் நீங்கள் சொற்பொழிவு செல்ல வேண்டியதாக இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், சிந்தனை பண்ணணும். அடுத்து என்ன பண்ணணும், எழுதணும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், படிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சேவைக்கே போகணும். भाषण करने के बाद फिर स्मृति में आता है ये पॉइंट्स नहीं बताइए. இது போலலாம் நீங்கள் செய்யாமல் போய் சொற்பொழிவு பண்ணிட்டு வந்தால், பேசி முடிச்சுட்டு வந்த பிறகு உங்களுக்கு நினைவில் வரும், இந்த பாயிண்ட்டை சொல்லலை, அந்த பாயிண்ட்டை சொல்லலை, இதை மறந்து போயிட்டேன், இதை புரிய வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும், எவ்வளோ நல்ல விஷயம் இது, நல்ல பாயிண்ட், இதை விட்டுட்டேனே, ஆஹா இதை சொல்லாமல் வந்துட்டேனே, அப்படி உங்களுக்கு நீங்களே வருத்தப்படுற மாதிரி ஆகிடும். அதனால் என்ன சொல்கிறார் பாபா, நான் சொல்லி கொடுத்தது போல் நீங்கள் செய்யுங்க. पहले पहले तो बोलना चाहिए. भाई बहनों आत्माभिमानी होकर बैठो. முதலில் நீங்கள் கூற வேண்டும், சகோதர சகோதரிகளே ஆத்ம அபிமானியாகி அமருங்கள். ये तो कभी भूलना नहीं चाहिए. இதை ஒருபொழுதும் மறந்து விட வேண்டாம். ऐसे कोई समाचार लिखते नहीं है. पहले सबको कहना है आत्म अभिमानी हो बैठो. இல்லை, முதல்ல சொல்ல வேண்டிய விஷயம் என்ன, ஆத்ம அபிமானியாகி அமருங்கள். நீங்கள் ஆத்மா அழிவற்றவர்கள். இப்பொழுது பாபா ஆத்மாக்களுக்கு ஞானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். பாபா சொல்கிறாங்க, என்ன நினைவு செய்வது மூலமாக உங்களுடைய விக்ரமங்கள் விநாசமாகிவிடும். கோய்வி தேகதாரிக்கு மத் யாது கரோ. எந்த தேகதாரியையும் நினைவு செய்யாதீர்கள். இந்த பிராமண பிறப்பே எதுக்காக கிடைச்சிருக்கிறது? பாபா மட்டும் நினைவு செய்வதற்காகத்தான் இந்த பிராமண பிறப்பு நமக்கு கிடைச்சிருக்கிறது. அதில் எந்த தேகதாரியும் நினைக்காதீங்க. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து என்ன நினைக்கணும், நான் பரந்தாம நிவாசி. हमारा பாபா கல்யாண்காரி शिव है. நம்முடைய தந்தை எப்பேற்பட்டவர்? கல்யாண்காரி சிவன். हम ஆத்மாய் उनके बच्चे हैं. நம் ஆத்மாக்கள் அவருடைய குழந்தைகள். யாருடைய குழந்தைகள்? கல்யாணக்காரி பாபாவுடைய குழந்தைகள். பாப் கேते हैं, பாபா சொல்கிறார், என்ன சொல்கிறார், ஆத்ம அபிமானி பனோ. ஆத்ம அபிமானியாக ஆகுங்கள். எத்தனை தடவை சொல்லிட்டார் பாபா?
அண்டர்லைன் பண்ணுங்க. நான் ஆத்மா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பாபாவுடைய நினைவு மூலமாக தான் பாவ கர்மங்கள் விநாசமாகும். கங்கா ஸ்நான ஆதிசி விக்ரம் விநாசனே ஓங்கே. கங்கை ஸ்நானம் செய்வது மூலமாக பாவ கர்மங்கள் அழியாது. பாபா டைரக்ஷன் கொடுக்குறார். என்ன டைரக்ஷன் கொடுக்குறார்? என்னை நினைவு செய்யுங்கள். वो लोग गीता पढ़ते हैं, एदा एदा ही धर्मस्य. கீதை படிக்கிறாங்களா? உலகத்தில் கீதை படிக்கிறாங்களா? அந்த கீதையில் என்ன எழுதப்பட்டிருக்கு? எதா எதாகி தர்மசிய, எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை தூக்குமோ அப்பொழுதெல்லாம் நான் வருகின்றேன் என்று இந்த கீதையில் தெல்ல தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. ஆனால் படிக்கக்கூடிய அவர்களுக்கே அதனுடைய அர்த்தம் தெரியாது. பாபா சர்வீஸ்க்கு ராய் தேட்டே ஹே. பாபா சேவை செய்வதற்கும் ஆலோசனை கூறுகிறார். சிவபாபா சொல்கிறார், என்ன சொல்கிறார்? தன்னைத்தானே ஆத்மா என்று புரிந்து சிவபாபாவை நினைவு செய்யுங்கள். ஓ சமஸ்தி கிருஷ்ணனை கஹா. கீதை படிக்கக்கூடியவர்கள் யார் சொன்னால் நினைக்கிறாங்க? இது கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கிறாரு, இது கிருஷ்ணருடைய மகா வாக்கியம், கிருஷ்ணர் சொன்னாருன்னு நினைக்கிறாங்க. நாம் என்ன சொல்கிறோம்? நாமளும் கீதையை படிச்சுட்ருக்குறோம். ஃபஸ்ட்டு கீதையை நம்ம கேட்கணும், அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்? கீதையை படிக்கணும், அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்? கீதையை சொல்லணும். கேட்கணும், படிக்கணும், அப்புறமா தான் சொல்லணும். ஆனால் உலகத்தில் கீதை என்ன பண்ணுறாங்க? படித்து அப்படியே சொல்கிறாங்க. எதனுடைய அர்த்தமும் அவர்களுக்கு தெரியாது. பாபா என்ன சொல்கிறாங்க? ஜித்னா முஜி யாத் கரேங்கே, எவ்வளவு என்னை நினைவு செய்வீர்களோ அவ்வளவு சதோ பிரதானமாக ஆகி உயர்ந்த பதவியை அடைந்து விடலாம். லட்சியமும் உங்கள் முன்புதான் இருக்கின்றது. புருஷார்த்தி ஊஞ்ச் பதுப்பானே, முயற்சி செய்து உயர்ந்த பதவியை பெற வேண்டும். உஸ் தரஃப் வாலே அப்னி தரம் சி ஊஞ்ச் பது பாயங்கே. அந்த பக்கம் இருக்கக்கூடியவர்கள், அந்த பக்கம்னா மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள், அவங்கவுங்க தர்மத்தில் போய் உயர்ந்த பதவியை அடைகிறாங்க. நாம் மற்ற தர்மத்துக்கு போவது கிடையாது. ஏன்னா மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்களாம் பின்னாடி வராங்க. நம்ம போகிறது எங்கே? சிருஷ்டியினுடைய ஆரம்பத்திலேயே நம்ம வந்துடுவோம். ஓபி சான்டே ஹே அம்சி பேலே பேரடைஸ் தா. பாபா சொல்கிறாங்க, மற்ற தர்மத்தினர் பிற்பாடு வந்திருந்தாலும் அவர்களும் என்ன சொல்கிறாங்களா? நம்முடைய தர்மம் ஸ்தாபனை ஆவதற்கு முன்பு இந்த உலகம் சொர்க்கமாக இருந்தது அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. பாரத் சப்சி பிராச்சீன, பாரதமானது அனைத்தை விட பெருமையான தேசமாகும். பழமையான தேசம் எது? பாரதம். ஆனால் அப்பேற்பட்ட பாரதம் எப்போ இருந்தது என்பது யாருக்கும் தெரியாது. உனக்கு பகவான் பகவதி பி கேட்டே ஹே. அந்த பாரதத்தை ஆண்டு வந்தாங்க இல்லையா, ஆட்சி செய்து வந்தாங்க இல்லையா, அவர்களைத்தான் பகவான் பகவதி என்று சொல்லப்பட்டது. மீன்ஸ் லக்ஷ்மி நாராயணரைத்தான் பகவான் பகவதி என்று சொல்லப்பட்டது. பரந்து பாப் கேते हैं பகவான் தோ ஏக் ஹி மே ஹோ. ஆனால் பாபா என்ன சொல்கிறார்? பகவான் யார் தெரியுமா? நான் ஒருத்தர் தான் பகவான். நீங்கள் அனைவரும் யார்? பிராமணர்கள். பாப்கோ தோ பிராமன் நஹி கஹேங்கே. பாபாவை பிராமணன் என்று சொல்ல முடியாது. அவர் எப்பேற்பட்டவர்? நீங்கள் பிராமணர்கள். பாபா எப்பேற்பட்டவர்? உயர்ந்ததெல்லாம் உயர்ந்த பகவான். உன்கி ஷரீர் கா நாம் நீயே. அவருக்கு ஷரீரமும் கிடையாது, ஷரீரத்துக்கு பேரும் கிடையாது. அவர் பரமாத்மாவாக இருக்கிறார். அவர் பரமாத்மாவாக இருந்தாலும் அந்த பரமாத்மாவுடைய பேர் என்ன? சிவன் என்பதாகும். அவர் நிராகாரமாக இருக்கிறார். அவருக்கு ஸ்தூல சரீரமும் கிடையாது, சூக்ஷ்ம சரீரமும் கிடையாது. ऐसे नहीं कि उनका आकार नहीं है. அவருக்கு சரீரம் இல்லை அப்படின்னு சொல்லலாம், மற்றபடி அவருக்கு ரூபம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. जिसका नाम आकार भी जरूर है. யாருக்கு பேர் இருக்கிறதோ அவருக்கு கண்டிப்பாக ரூபமும் இருக்கின்றது. பாபா என்ன சொல்கிறாரு? உருவம் இருக்கிறதுனால தான் பேர் இருக்குது, பேர் இருக்கிறதுனால தான் உருவம் இருக்கிறது. என்ன சொல்ல வராங்க பாபா? பேரு ரூபம் இல்லாமல் எந்த ஒரு பொருளுமே இருக்க முடியாது.
பகவான் சொல்கிறீங்க, ஈஸ்வரான்னு சொல்கிறீங்க, பிரபு சொல்கிறீங்கன்னா அப்போ அவருக்கு உருவம் இருக்குதானே? உருவம் இருக்கிறது, நம்மை போல் அவருக்கு உடல் கிடையாது. இதை சொல்ல தெரியாமல் என்ன சொல்லிட்டாங்க? உடல் இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக பக்தியில் சில பேர் பகவானுக்கு பேரும் இல்லை ரூபமும் இல்லை என்று கூறிவிட்டார்கள். பரமாத்மா தந்தை பேர் ரூபத்திலிருந்து தனிப்பட்டவர் என்று சொல்வது எவ்வளோ பெரிய அக்ஞானம். பாபா भी नाम रूप से न्यारा. பாபாவும் பேரு ரூபத்திலிருந்து தனிப்பட்டவர், குழந்தைகளும் பேரு ரூபத்திலிருந்து தனிப்பட்டவர்கள். அப்படின்னா இந்த சிருஷ்டியுமே இருக்காதே. அப்போ என்ன சொல்ல வராங்க பாபா? தந்தைக்கும் பேரு ரூபம் இருக்குது, குழந்தைகளுக்கும் பேரு ரூபம் இருக்குது, அதனால தான் சிருஷ்டியும் இருக்கிறது. இவற்றையெல்லாம் நீங்கள் குழந்தைகள் நன்றாக புரிய வைக்க முடியும். குருமார்கள் போன்றோர்கள் எல்லோருமே பின்னாடி இந்த ஞானத்தை புரிஞ்சுக்குவாங்க. இப்போ கேட்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ அவங்களுடைய ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. தும் அபி டபுள் அஹிம்சக் பன்டி ஹோ. இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் டபுள் அஹிம்சக்காக ஆகின்றீர்கள். अहिंसा परमो देवी देवता धर्म डबल अहिंसक गाया हुआ है. अहिंसा परमो देवी देवता धर्मத்தை தான் डबल अहिंसक என்று புகழ் பாடப்பட்டிருக்கிறது. किसको हाथ लगाना दुख देना वो भी हिंसा हो गई. பாபா சொல்றார், கை நீட்டி அடிப்பது, துக்கத்தை கொடுப்பது, இது கூட ஹிம்சையான காரியமாகும். பாபா தினமும் புரிய வைக்கிறார். என்ன புரிய வைக்கிறார்? தினமும் மன்சா வாச்சா கர்மனா இவற்றின் மூலம் நீங்கள் யாருக்குமே துக்கத்தை கொடுக்க வேண்டாம். மனசில் வருது துக்கம் கொடுக்கணுங்கிற எண்ணம் ஃபஸ்ட்டு எங்கே வருது? மனசில் வருது. சத்தியுகத்தில் இந்த மாதிரி மனசெல்லாம் இருக்காது. இப்போ தான் இப்படி இருக்கிறீங்க. ஆனால் சத்தியுகத்தில் இது போன்ற மனசெல்லாம் இருக்காது. இங்கே மன்சா வாச்சா கர்மனா எல்லாத்துலேயுமே வந்துடுது. ये अक्षर तुम वहाँ सुनेंगे भी नहीं. இது போன்ற வார்த்தைகளை நம்ம அங்கே கேட்கவும் மாட்டோம். அங்கே சத்சங்கமும் இருக்காது. சத்சங்கம் எப்போ தேவைப்படுகிறது? சத்திய நிலை அடைவதற்காகத்தான் சத்சங்கமானது தேவைப்படுகிறது. சத்தியமான பாபா ஒரே ஒருவர் தான். பாபா நம்மை நறுனிலிருந்து நாராயண ஆகுவதற்கான கதை கூறுகிறார். இந்த கதை மூலமாக நாம் நாராயணராகி விடுகின்றோம். फिर भक्ति मार्ग में सत्यनारायण की कथा बड़े प्यार से सुनते हैं. கதை சொல்கிறது யார்? சத்யநாராயணா ஆகுவதற்கான கதையை சொல்கிறது யார்? பாபா. நாம் கதையை கேட்டு உண்மையிலே நாம் என்ன ஆகிடுறோம்? நாராயணன் ஆகிடுறோம். இதனுடைய நினைவு சின்னமாக தான் பக்தி மார்க்கத்தில் சத்யநாராயணனுடைய கதையை ரொம்ப அன்பாக கேட்குறாங்க. तुम्हारा यादगार दिलवाड़ा मंदिर देखो कैसे अच्छा है. பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய நினைவு சின்னமான அந்த தில்வாடா கோவில் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. என்ன சொல்ல வருது அந்த கோவில் நமக்கு? சங்கமயுகத்தில் பாபா நம்ம அனைவருடைய உள்ளத்தையும் வெற்றி அடைந்து விடுகிறார். ஆதிதேவ் और தேவி, அந்த கோயிலில் இருக்கிறவங்க யார்? ஆதிதேவ் பாபா இருக்கார். அடுத்து தேவிகள் இருக்கிறாங்க. ஆதிதேவ் ஆதிதேவி இருக்கிறாங்க. அடுத்து யார் இருக்கிறாங்க? நம்ம குழந்தைகள் அமர்ந்திருக்கிறோம். இது நம்முடைய உண்மையான நினைவு சின்னமாகும். उनकी हिस्ट्री ஜாகிரஃபி कोई नहीं जानते सिवाय तुम्हारे. பாபா சொல்கிறாரு, அங்கே காட்டப்பட்டிருக்கிற அந்த மகாவீரரை பற்றிய வரலாறு நம்மை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. तुम्हारा ही यादगार ये भी वंडर है. உங்களோட நினைவு சின்னம் தான் ரொம்ப ஆச்சரியமானதுன்ட்டார் பாபா. लक्ष्मी नारायण के मंदिर में जाएंगे तो तुम कहेंगे ये हम बन रहे हैं. லக்ஷ்மி நாராயண கோவிலுக்கு இப்போ போனீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கையெடுத்து கும்பிடுவீங்களா? இல்லை பூஜை பண்ணுவீங்களா? வணங்குவீங்களா? இப்போ கோவிலுக்கு போனால் என்ன செய்வீங்க? லக்ஷ்மி நாராயணரை பார்த்து நாம் இவர்களை போல ஆகி கொண்டிருக்கிறோம் அப்படி உங்கள் மனசில் வரும் இல்லையா? கிரைஸ்ட் பி யஹா ஹே. கிரைஸ்டோட ஆத்மாவும் இந்த உலகத்தில் தான் இருக்குது. போத் கேத்து ஹே கிரைஸ்ட் பெக்க ரூப் மே ஹே. நிறைய பேர் என்ன சொல்லியிருக்கிறாங்களா? கிரைஸ்ட் பெக்க ரூபத்தில் இருக்கிறார்.
தமோ பிரதான் அர்த்தாத் பெக்கர் ஹுவானா, அவர் பெக்கர் ரூபத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கோ ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு, ஏன்னா கிறிஸ்டோட ஆத்மா தமோ பிரதான நிலையை அடைந்து விட்டது. அந்த தமோ பிரதான நிலையை அடைந்து விட்டது என்றாலே அர்த்தம் என்ன? பெக்கர். தமோ பிரதானத்தினுடைய அர்த்தம் பெக்கராக இருக்கின்றது. புனர்ஜனம் தோ ஜரூர் லேங்கேனா, மறுபிறப்பு ஆத்மா எடுக்க தானே செய்யும். மறுபிறப்பு எடுத்து 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 ஆத்மா என்ன ஆயிடுச்சு? தமோ பிரதான நிலையை அடைந்து விட்டது. அந்த ஆத்மா தமோ நிலையை அடைந்து விட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் தெரியாது இல்லையா? அதனால் என்ன சொல்லிட்டாங்க, கிறிஸ்துவ இந்த உலகத்தில் தான் இருக்கார், ஏதோ ஒரு ரூபத்தில் இருக்கார், ஆனால் எப்படி இருக்கார்? ஒரு பெக்கர் ரூபத்தில் இருக்கிறாரு அப்படின்னு காட்டிட்டாங்க. ஸ்ரீகிருஷ்ண பிரின்ஸ் தோ அபு பெக்கர் ஹே. ஸ்ரீகிருஷ்ணர் என்னன்னாரு அதையும் புரிய வைக்கிறார் பாபா. கிறிஸ்டோட ஆத்மா மட்டும்தானா? இல்லையே. ஸ்ரீகிருஷ்ணர் பிரின்ஸாக இருந்தார், இப்போ அவர் எப்படி இருக்கார்? ஏழையாக ஆயிட்டார். அவரும் வெள்ளையாக இருந்த ஆத்மா கருப்பாயிடுச்சு. தும்பி ஜான்தி பாரத் கியா தாப் கியா ஹே. நாமும் கூட இதை தெரிஞ்சிட்ருக்குறோம். பாரதம் என்னவாக இருந்தது, இப்போது என்னவாக இருக்கின்றது. பாப் ஹைஹி கரீப் நிவாஜ். பாபா எப்பேற்பட்டவர்? ஏழை பங்காளன். மனுஷ்ய தான் புண்ணிய பி கரிப்போ கோ கர்த்தே ஈஸ்வர் அர்த்து. மனிதர்கள் தான புண்ணியம் பண்ணுறாங்க. யாருக்கு தான புண்ணியம் பண்ணுறாங்க? ஏழைகளுக்கு தான புண்ணியம் பண்ணுறாங்க. போத்துக்கு அனாஜ் நே மில்தா ஹே. இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு சாப்பிட்றதுக்கு உணவு கிடைக்கிறதில்ல. ஆகி செலுத்தும் தேக்கிங்க, போக போக இதெல்லாம் கூட நீங்கள் பார்க்க போகிறீங்க. பெரிய பெரிய செல்வந்தர்களுக்கு கூட சாப்பாடு கிடைக்காது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடைக்காது. அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வரப்போகுது. காவ்மே பி சாவுக்கார் ரேட்டே என்ன. ஏன் சொல்கிறார் பாபா அப்படி? கிராமத்துலேயும் செல்வந்தர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் அப்பேற்பட்ட செல்வந்தர்களுடைய வீட்டில் என்ன பண்ணுவாங்களா, கொள்ளைக்காரர்கள் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்போ அவர்களுக்கு கூட சாப்பிட்றதுக்கு உணவு கிடைக்காது. மர்த்தபே பருக்குத்தோ ரேட்டா என்ன. बाप कहते हैं पुरुषार्थ ऐसा करो जो नंबर 1 में जाओ. பதவியிலும் வித்தியாசம் என்பது இருக்கும் இல்லையா? நிறைய பதவி இருக்குது, சத்தியுகத்திலையும் நிறைய பதவிகள் இருக்குது. அதனால் நீங்கள் முயற்சி பண்ணி நம்பர் 1ஆக ஆகிவிடுங்கள். ஏதோ எந்த பதவி கிடைச்சாலும் பரவாயில்லன்னு இருக்காதீங்க, முயற்சி செய்து நம்பர் 1 பதவி அடைங்க. टीचर का काम है सावधान करना, पासवी थानर होना. டீச்சருடைய வேலை என்ன? நீங்கள் எப்படியாவது பாஸ்வி தானர் ஆகிடணும் அப்படின்னு டீச்சர் என்ன பண்ணுவாங்க? எச்சரிக்கை கொடுப்பாங்க. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட பாடசாலையாகும். ये है ही ராஜ்யாயி ஸ்தாபன் करने के लिए ராஜ்யோக். இந்த பாடசாலையில் பாபா ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார். இந்த ராஜயோகமானது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய யோகமாகும். ராஜ்யம் ஸ்தாபனையான பிறகு இந்த பழைய உலகம் விநாசமாகிவிடும். இந்த பழைய உலகம் விநாசம் ஆகலைன்னா நீங்கள் எப்படி போய் புது உலகத்தில் ராஜ்யம் பண்ணுவீங்க? ஸ்தாபனையாகும் புது உலகம், பழைய உலகம் விநாசமாகிவிடும். இப்போ இருக்கக்கூடிய இந்த பூமி பதீத்தமான பூமி, பூமியே பதீத்தமாக இருக்கிறது. மனுஷி கேட்டே हैं கங்கா பதீத் பாவனி है. பதீத்த பூமி, பூமியின் நிலைமை எப்படி இருக்குது? பத்தீத்தமாக இருக்குது. அப்போ எல்லாமே பத்தீத்தம் தானே. சத்தியுகத்தில் என்ன சொன்னார் பாபா? ஒவ்வொரு பொருளும் எப்படி இருக்கும்? ரொம்ப உயர்வாக இருக்கும், பெஸ்ட்டிலும் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அங்கே பூமி எப்படி இருக்குது? பாவனமான பூமி. இந்த பூமியில் கங்கை என்ன சொல்கிறாங்க? பத்தீத்த பாவனி என்று கூறுகின்றார்கள். பாபா சொல்கிறாங்க, இந்த நேரம் 5 தத்துவங்களும் கூட தமோ பிரதானமாக பத்தீத்தமாகத்தான் இருக்கின்றது. பத்தீத்த பாவனின்னு கங்கையை சொல்கிறாங்க இல்லையா? அந்த கங்கை கூட எப்படி இருக்குது? கங்கையில் தான் எல்லா குப்பை கூலமும் போய் சேர்ந்து கிடக்கா. குப்பை கூலை மட்டுமா இருக்குது? மீனெல்லாம் இதில் இருக்குது. நீங்கள் பத்தீத்த பாவனின்னு சொல்லக்கூடிய கங்கையில் மீன்களும் அங்கே தான் வாழ்ந்துட்டுருக்கு. ஏன்னா அதோட வாழ்விடமே இது, அந்த இடம் தானே, தண்ணீர் தானே. பானி கிபி எக் ஜெய்சே துனியா ஹே. அந்த கங்கை நீரானது ஒரு உலகமாக இருக்கின்றது. பானிமே ஜீவ் கிட்னி ரேத்தே ஹே. எத்தனை உயிர்கள் அந்த தண்ணிக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கிறது. மீன் மட்டும் இல்லை, எத்தனை உயிர்கள் அதில் வாழ்ந்துட்டுருக்கிறது.
बड़े बड़े सागर से भी कितना भोजन मिलता है. பெரிய பெரிய கடல் இருக்குது, அந்த கடல் மூலமாகவும் எவ்வளவு உணவுகள் கிடைக்கிறது. து காவ் ஹோ கயானா. அப்போ என்ன சொல்கிறாங்க பாபா, அந்த தண்ணீர் இருக்கிறது கூட ஒரு உலகம் சொன்னார். அப்போ அது ஒரு கிராமம் போல் ஆயிடுச்சு இல்லையா. ஒரு கிராமம்னா ஊருக்கு எல்லாமே கிடைக்கும். அந்த மாதிரி அந்த கடல் மூலமாக, அந்த கங்கை நீர் மூலமாக நிறைய விஷயங்கள் அவர்களுக்கு கிடைக்கிறது. அப்போ கிராமத்தை போய் பத்தித்து பாவனின்னு எப்படி சொல்ல முடியும்? எங்கேருந்து எங்கே பாயிண்ட்டை கொண்டு வராரு பாருங்க பாபா. அந்த தண்ணீர் இருக்கிற இடம், அந்த கங்கையானது ஒரு கிராமம் போல் ஆயிடுச்சு. அப்போ ஒரு கிராமத்தை பத்தித்து பாவனி என்று எப்படி சொல்ல முடியும்? பாபா புரிய வைக்கிறார். பாபா புரிய வைக்கிறார். என்ன புரிய வைக்கிறார்? இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, பத்தித்த பாவனன் நான் ஒருவர் தான். உங்களுடைய ஆத்மா சரீரம் ரெண்டுமே பத்தித்தமாகிவிட்டது. இப்போ நீங்கள் என்னை நினைவு செய்யுங்க, தூய்மையாயிடலாம். விஸ்வத்துக்கு எஜமானனாக அழகானவராக ஆகிவிடலாம். எதன் மூலமாக? என்னை நினைவு செய்வது மூலமாக. நீங்கள் விஸ்வத்துக்கு எஜமானன் ஆகும் பொழுது அங்கே வேறு எந்த கண்டங்களும் இருக்காது. பாரத்காய் ஆல்ரவுண்டர் பாட் ஹே, தும் சப் ஆல்ரவுண்டர் ஹோ. பாரதவாசிகளுக்கு தான் ஆல்ரவுண்டர் பாட்டானது கிடைக்கின்றது. நீங்கள் அனைவரும் எப்பேற்பட்டவர்கள்? ஆல்ரவுண்டு பாட்டை ப்ளே பண்ணக்கூடியவங்க. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நடிக்கக்கூடியவர்கள் யார்? நாம தான். நாடகம் ஆக்டர் நம்பர் வார் ஆத்தே ஜாத்தே ஹே, ஏ பி ஐசே ஹே. எப்படி ஒரு நாடகத்தில் நடிக்கக்கூடியவர்கள், வரக்கூடிய நடிகர்கள் வரிசை பிரகாரமாக வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அதே போல தான் இந்த உலக நாடகமும் அதே போல தான் வரிசை ஆத்மா தன்னுடைய பாட்டை ப்ளே பண்ணுறதுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. பாபா கேத்தே ஹே தும் சம்ஜோ. பாபா சொல்கிறார், நீங்கள் எப்படி நினைங்க. என்ன நினைங்க? எப்படி நினைங்க? எனக்கு பகவான் படிப்பிக்கிறார் அப்படி நினைங்க. பதீத் பாவனி காட்ஃபாதர்லி ஸ்டூடெண்ட்டு. நான் யார்? பதீத்த பாவனனாக இருக்கக்கூடிய இறை தந்தையினுடைய மாணவன் அப்படின்னு நினைங்க. அப்படி நினச்சா போதும், அதுலேயே எல்லா விஷயம் வந்துடுது. பதீத்த பாவனனும் வந்துடுறாரு, குருவும் வந்துடுறாரு, டீச்சரும் வந்துடுறார், தந்தையும் வந்துடுறார். 4 விஷயம் வந்துடுதுன்னு சொல்கிறார் பாபா. அதனால் என்ன நினைக்கணும்? நான் யார்? பதீத்த பாவனன் இறை தந்தையினுடைய மாணவன் என்று தன்னையை நினையுங்கள். சோபி நிராகார. இந்த தந்தை நிராகாரமாக இருக்கிறார். ஏஹே இன்கார்போரியல் காட்ஃபாதர்லி வேர்ல்டு யூனிவர்சிட்டியை எங்கே படிச்சுட்ருக்குறோம் நம்ம? இந்த யூனிவர்சிட்டிக்கு பேர் என்ன? நிராகார இறை தந்தையினுடைய உலக பல்கலைக்கழகம். இது கித்தனை அச்சா நாம ஹே. இந்த பேரு கூட எவ்வளோ நல்லா இருக்கிறது. ஈஸ்வருக்கு கித்னி மகிமா காட்டு ஹே. பொதுவாக ஈஸ்வரன் பகவானுக்கு எவ்வளோ மகிமையை பாடுறாங்க. ஜப் பிந்தி சுன்தே தோ வண்டர் லக்தா ஹே. பகவானுக்கு அவ்வளோ மகிமை பாடுறாங்க இல்லையா. அந்த பகவான் புள்ளியாக இருக்கிறார், புள்ளியாக பிரகாஷமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஆச்சரியப்படுறாங்க. ஈஸ்வருக்கு மகிமா இத்னி கர்த்தி ஒரு ஜீஜ் கியா பிந்தியே. அவ்வளோ மகிமை பாடக்கூடிய ஈஸ்வரன் புள்ளியாக இருக்கிறார். அவருக்குள்ளேயும் பாட்டு நிறைந்திருக்கிறது. யாருக்குள்ளேயும்? புள்ளியாக இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனுக்குள்ளேயும் நிறைய பாட்டானது இருக்கின்றது. அல்ல பாபா என்ன சொல்றார்? நீங்கள் தேகத்தில் இருந்தாலும் குடும்பத்தில் இருந்தாலும் என்னை நினைவு செய்யுங்கள். பக்தி மார்க்கத்தில் நோதா பக்தி கர்த்தே உஸ்கோ கஹா ஜாத்தே சதோ பிரதான் நோதா பக்தி. யார் ரொம்ப தீவிரமான பக்தி செய்கின்றார்களோ அவர்களை சத்தோ பிரதானமான பக்தி செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லப்படுகிறது. பக்தி கூட ரொம்ப வேகமாக இருக்குது, தீவிரமான பக்தர்களும் இருக்காங்க. அப் ஃபிர் தேஜ் ரஃப்தார் சாய் யாதுக்கி. தீவிர பக்தன் இருக்கிறது போல் நீங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்கிறார் பாபா. நினைவு செய்வதில் தீவிரமாக இருக்க வேண்டும். யார் தீவிரமான நினைவு செய்யக்கூடியவர்களோ அவர்களுடைய பெயர் உயர்வான பெயராக இருக்கும். வெற்றி மாலையில் அவர்கள் மணியும் ஆகிவிடலாம். நல்லது. मीठी मीठी सिकलते बच्चों प्रीत माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग.
रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते। रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே. தாரணா பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்கிறாங்க பாபா, நரனிலிருந்து நாராயண ஆகுவதற்காக தினமும் சத்தியமான பாபா சொல்வதை கேட்க வேண்டும். சத்தியமானவருடைய தொடர்பில் இருக்க வேண்டும். ஒரு பொழுதும் மன்சா வாச்சா கர்மனா மூலமாக யாருக்கும் துக்கம் கொடுக்க வேண்டாம். ரெண்டாவது பாயிண்ட், विजय माला का दाना बनने व पासवीतानर होने के लिए याद की रफ्तार तेज करनी है. வெற்றி மாலையில் மணியாகுவதற்கும் மேலும் பாஸ்விதானராக ஆகுவதற்கும் நினைவினுடைய வேகத்தை தீவிரமாக்க வேண்டும். மேலோட்டமாக நினச்சா போதாது, டீப்பாக நினைக்கணும் பாபாவை, தீவிரமாக நினைக்கணும் பாபாவை. மாஸ்டர் பதீத பாவனராகி அனைவரையும் பாவனமாக்குவதற்கான சேவை செய்ய வேண்டும். वरदानम, मर्जीवा जन्म की स्मृति से सर्व कर्म बंधनों को समाप्त करने वाले कर्म योगी भव. மறு ஜென்மம் எடுக்கப்பட்ட ஜென்மத்தினுடைய நினைவு மூலமாக அனைத்து கர்ம பந்தனங்களையும் முடித்துவிடக்கூடிய கர்ம யோகியாக ஆகுங்கள். வாழ்க்கை எப்படின்னா, வாழ்க்கையில் எத்தனை விதமான கர்ம பந்தனங்கள் இருக்குது. இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும், எதையுமே நிம்மதியாக செய்ய முடியல அப்படிங்கிற பந்தனங்கள் எவ்வளோ இருக்கிறது. ஆனால் பாபா என்ன சொல்ல, எப்படி பந்தனத்தை நீங்கள் என்ன பண்ணலாம், மாற்றி அமைக்கலாம். அதுக்கு என்ன வேணும், நான் எப்பேற்பட்ட மறு ஜென்மத்தை எடுத்திருக்கிறேன், நான் எப்படி உயிர் பொழைச்சி வந்திருக்கிறேன்னு பாருங்கள். இந்த பிராமண பிறப்பு எப்பேற்பட்ட பிறப்பு, உயிர் பழைச்சு மறு ஜென்மம் நம்ம எடுத்திருக்கிறோம். அதை நினச்சாலே போதும், உங்களுடைய எல்லா கர்ம பந்தனமும் தானாகவே முடிந்துவிடும். மர்ஜீவா திவ்ய ஜனம் கர்ம பந்தனி ஜனம் நெய்யே. இந்த ஒரு தெய்வீகமான பிறப்பு மறுபிறப்பாகும். இது கர்ம பந்தனமுடைய பிறப்பு கிடையாது. என்ன பிறப்பு இது, கர்ம யோகி பிறப்பு. முழு நாளும் பாபாவை நினைவு செய்வதற்கான திவ்ய பிறப்பு நமக்கு கிடைச்சிருக்கிறது. इस अलौकिक दिव्य जन्म में ब्राह्मण आत्मा स्वतंत्र है, निकी परतंत्र. இந்த அலௌகிகமான தெய்வீக பிறப்பில் பிராமண ஆத்மா எப்பேற்பட்ட ஆத்மா தெரியுமா, சுதந்திரமான ஆத்மா, எதற்குமே யாருக்குமே அடிமையாக இருக்கக்கூடிய ஆத்மா கிடையாது. ये देह लोन में मिली हुई है. பாபா சொல்றார், இந்த தேகம் கூட உங்களுக்கு எதுக்காக எப்படி கிடைச்சிருக்கு, லோனாக தான் கிடச்சிருக்கு. போன ஜென்மா வரைக்கும் இது உங்களோட தேகம், என்னோட சரீரம்னு நினச்சிங்க. ஆனால் இப்போ மறுஜென்மா எடுத்துட்டோம், பிராமண ஜென்மா. அப்போது இந்த தேகம் கூட நமக்கு லோனாக கிடைத்திருக்கிறது. எதுக்காக, இது என்னோட தேகம் நம்ம இப்போ சொல்ல முடியாது, என்னோட சரீரம் நம்ம நினைக்க முடியாது. सारे विश्व की सेवा के लिए पुराने शरीर में बाप शक्ति भरकर चला रहे हैं. லோனாக எடுக்கப்பட்ட இந்த சரீரம் எதற்காக, முழு உலகத்துக்கும் சேவை செய்வதற்காக இந்த சரீரம் கிடைத்திருக்கிறது. பாபா இந்த பழைய சரீரத்தில் சக்தியை நிரப்பி இந்த சரீரத்தை இயக்கி கொண்டிருக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிறார் பாருங்கள் பாபா. என்னோட சரீரம் நினச்சிங்கன்னா பாபாவில் சக்தி நிரப்ப முடியாது. சேவிக்காக இந்த சரீரம் கிடைத்திருக்கு, சேவிக்காக இந்த பிராமண பிறப்பு கிடைச்சிருக்கு. இந்த சரீரத்து மூலமாக என்ன எவ்வளோ முடியுமோ சேவா பண்ணணும்னு நினைக்கும்போது இயங்காத சரீரம் கூட என்னாகும், இயங்கும். ஆச்சரியமாக இருக்கும். என்ன சொல்கிறாங்க பாபா, அதனால் இந்த பழைய சரீரத்தில் பாபா என்ன பண்ணுறாரா, சக்தியை நிரப்பி இயக்கிட்டு இருக்கிறாரு. பொறுப்பு பாபாவுடையது, உங்களுடையது கிடையாது. இந்த சரீரத்தை வச்சு நான் எப்படி சேவா பண்ண போகிறேன்ல நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். நீங்கள் என்ன கவலைப்படணும், பாபா சொன்ன சேவையை நான் செய்யணும். சரீரம் எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம், சரீரத்தை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன நினைக்கணும், பாபா சொன்ன சேவையை நான் செய்யணும்னு நினச்சிட்டிங்கன்னா போதும். பாபா என்ன பண்ணுவார், பொறுப்பு அவரோடது. இயங்காத சரீரத்தையும் அவர் இயக்கி விடுவர்.
எக்ஸாம்பிள் யார் நம்ம முன்னாடி இருந்துட்டு போயிருக்காங்க? जानकी दादी जी। बाप ने डायरेक्शन दिया कि कर्म करो, आप स्वतंत्र हो, चलाने वाला चला रहा है। பாபா நமக்கு டைரக்ஷன் கொடுக்குறார், இந்த சேவையை பண்ணுங்க, இந்த காரியத்தை பண்ணுங்கன்னு. அது செய்கிறதுக்கு நாம் எப்பேற்பட்டவர்கள்? சுதந்திரமானவர்கள். அதில் இயக்கக்கூடியவர் என்ன பண்ணிகிட்ருக்கிறார்? இயக்கி கொண்டிருக்கிறார். इसी विशेष धारणा से कर्म बंधनों को समाप्त कर कर्म योगी बनो। இந்த ஒரு விசேஷமான தாரணை மூலமாக கர்ம பந்தனங்களை அழித்துவிட்டு கர்ம யோகியாக ஆகுங்கள். எதை தாரணை பண்ணணும்? விசேஷ தாரணா. இந்த சரீரம் பாபாவுடைய சேவைக்காக கிடைத்த சரீரம், இது என்னோடது இல்லைன்னு நினைக்கணும். ஸ்லோகன் சொல்கிறாங்க பாபா, समय की समीपता का फाउंडेशन है बेहद की वैराग्य वर्ती। நேரத்தை அருகில் கொண்டு வருவதற்கான அஸ்திவாரம் எது? நம்முடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய வர்த்தியாகும். உங்கள் மனசில் ஒவ்வொரு விஷயத்தின் மீதும் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய விருத்தி வரணும். விருத்தி வர வர என்ன ஆயிடுது? நேரமானது அருகில் வந்துவிடும். என்ன நேரம்னாலும் சொல்லலாம். விநாசத்தினுடைய நேரம், ஸ்தாபனையினுடைய நேரம், வீடு திரும்புவதற்கான நேரம், கணக்கு வழக்கு முடிப்பதற்கான நேரம், மாலில் மணி ஆகுவதற்கான நேரம், எந்த ஒரு நேரத்தையும் அருகில் கொண்டு வரணும். அப்படின்னா அது யாரோட கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. அதுக்கு என்ன வேணும்? எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய விருத்தி அவசியமாகும். நல்லது. ஓம் சாந்தி. இன்றைக்கி வரதானத்தை நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.